இங்க ஒருத்தர் விற்கிற பண்ணை அதில் போடுற ஃபில்லிங்காகவே எல்லாரும் போட்டி போட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. இதை வாங்குறவங்களும் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு புதுவிதமான எனர்ஜி கிடைக்கிறதாகவும் ஸ்கின் எல்லாம் சாஃப்டா மாறுறதாகவும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அந்த கடைக்காரோட பையனும் அந்த பண்ணை எப்படியாவது சாப்பிடணும்னு ஆசையில அவங்க அப்பாவுக்கே தெரியாம சாப்பிட்ட பார்ப்பான். ஆனா அதோட வியர் டேஸ்ட் பிடிக்காம துப்பிடுறான். இப்படியே 20 வருஷமும் போகுது. அந்த பையனும் பெருசா வளர்ந்துடுறான். இந்நாள் வரைக்கும் அந்த பையனால என்னதான் அந்த பண்ணுக்குள்ள வைக்கிறாங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க அப்பா எப்பெல்லாம் பண்ணுக்கு மசாலா ரெடி பண்றாரோ அப்பெல்லாம் ஒரு பெரிய சூட்கேஸோட வரத சின்ன வயசுல இருந்தே நோட் பண்ணியிருப்பான். அன்னைக்கும் அதே மாதிரி சூட்கேஸோட வராங்க. அப்படி என்னதான் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சாகணும்னு அவங்க அப்பா கிட்ட இருந்த அந்த சூட்கேஸை புடுங்க ட்ரை பண்றான். ஆனா அவங்க அப்பா அவனை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் அந்த பையன் பண்ணு வித்துட்டு இருக்கும்போது பண்ணை வாங்க வந்தவங்க நேற்று நைட்டு நம்ம ஊரில் ஒரு பொண்ணு காணாம போயிட்டான்னு அந்த பையன்கிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. இதை அந்த பையனும் நோட் பண்ணுறான். வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குப்பை போடுறதுக்காக குப்பை தொட்டியை ஓப்பன் பண்ணுறான். அதில் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸு ரத்தக்கரை படிஞ்ச மாதிரி இருக்குது. இதே ட்ரெஸ்ஸை தான் நேற்று நைட்டு காணாம போனேன்னு சொன்ன அந்த பொண்ணும் போட்டிருந்தது இவனுக்கு ஞாபகம் வருது. சந்தேகப்பட்ட அந்த பையன் இங்கே நடக்கிற மிஸ்ஸிங் கேஸுக்கும் தன்னோட அப்பாவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு போலீஸ்கிட்ட சொல்லி தன்னோட அப்பாவே அரெஸ்ட் பண்ண வச்சிருப்பான். அவன் அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போன கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு லேடி வந்து உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர்னும் அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த பையனும் ஷாக் ஆகிடுறான்.